டாக்டர் அவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம். ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த சிறுவன் உலகம் முழுவதும் மிசைல் மேன் என்றும் இந்தியாவின் மக்கள் தலைவர் என்றும் அழைக்கப்பட்டார். அவர்தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். 1931ஆம் ஆண்டு ராமேஸ்வரத்தில் பிறந்தார். குடும்பம் பொருளாதாரத்தில் சிரமப்பட்டாலும் கல்வி மீது கொண்ட ஆர்வம் அவரை முன்னேற்றியது. பள்ளிக்கு செல்லும்போது செய்தித்தாள்களை விற்று குடும்பத்துக்கு உதவினார். அறிவியல் மீது கொண்ட ஆர்வம் அவரை மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வரை கொண்டு சென்றது. அங்கே அவர் விமானம், விண்வெளி, ராக்கெட் ஆகியவற்றில் ஆர்வத்தை வளர்த்தார். இந்தியாவின் மிசைல் மேன் என்று அழைக்கப்பட்டார். அக்னி, பிருத்வி போன்ற ஏவுகணைகள் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார். இந்தியாவின் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையில் அவர் செய்த பங்களிப்பு நாட்டை உலக அரங்கில் உயர்த்தியது. 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தார். பீப்புள்ஸ் பிரசிடென்ட் என்று மக்கள் அன்புடன் அழைத்தனர். எளிமையான வாழ்க்கை, நேர்மையான சொற்கள், இளைஞர்களுக்கான ஊக்க உரை இவை அனைத்தும் அவரை மக்கள் மனதில் நிலைத்தவராக ஆக்கியது. கனவு காணுங்கள், கனவு என்பதே வெற்றியின் முதல் படி என்று அவர் எப்போதும் கூறினார். கனவு என்பது நீங்கள் தூங்கும்போது காண்பது அல்ல, அது உங்களை தூங்க விடாத ஒன்று. இளைஞர்கள்தான் நாட்டின் எதிர்காலம் என்ற நம்பிக்கையுடன் மாணவர்களிடம் உரையாற்றினார். 2015ஆம் ஆண்டு மாணவர்களிடம் உரையாற்றி கொண்டிருந்த போது மேடையிலே அவர் உயிர் பிரிந்தது. அவர் வாழ்ந்தது போலவே இறந்ததும் கல்விக்காக, இளைஞர்களுக்காக.